ஹலோ கைஸ், இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். அம்மா பெட்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இப்போ கேமிங் போடலான்னு இருக்கேன். இந்த பர்பிள் கேப், ஆரஞ்ச் கேப் எல்லாமே விராட் கோலி தான் வச்சுருக்காங்க. மேட்ச் நம்பர் 5th மேட்ச் ஃபார் ஆர்சிபி சென்னையில் தான் நடக்க போகுது. அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான். சம்மந்தமே இல்லாத ஒரு வெனியூவில் என்கிட்ட இருக்க வெனியூவில் தாங்க நான் விளையாட முடியும். இப்போ மேட்ச் ஆரம்பிக்கலாம். இங்கே புதுசாக கமெண்ட்ரி தான் பண்ண போகிறேன். பட் நான் ஆர்சிபிக்கு தான் விளையாடி இருக்கேன். விராட் கோலி ரவீந்திரா ஓப்பனிங் போடலான்னு இருக்கேன். தினேஷ் கார்த்திக் 2 டவுனாக இருக்கட்டும். ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி. ஸோ மேக்ஸ்வெலுக்கு பதிலாக டேரல் மிச்சலை உள்ளே கொண்டு வந்துடலாம் ஃபாஸ்ட் பவுலர். நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் கம்மியாக இருக்கார். இந்த பார்ட் டைம் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் கம்மியாக இருக்கார், இஷாந்த் சர்மா. ஸோ இஷாந்த் சர்மாவுக்கும் இன்ஜுரி இன்னும் ஒரு மேட்ச்சுக்குள்ள வரமாட்டார். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிடலாம். 1 டவுனில் படிக்கால், 2 டவுனில் தினேஷ் கார்த்திக், 3 டவுனில் தோனி. அதுக்கப்புறம் இது டேரல் மிச்சல், குணால் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் போடலான்னு இருக்கேன். இல்லை, அக்ஷர் பட்டேல் குணால் பாண்டியா கூட போடலாம். பேஸ்ட் ஆன் மை மைண்ட் செட் போடலான்னு ஒரு யோசனை இருக்கேன். ஓகே, பர்ஃபெக்டாகவே இருக்குது. குணால் பாண்டியாவை கீழே போட்டுடலாம். ஸோ ஓகேவா? ஓகே, தோனி பர்ஃபெக்டாக இருக்கார். தோனியை நம்ம டீமில் எடுத்திருக்கோம். அது எப்படி எடுத்தோன்னா, ஆப்ஷன் தான் ப்ளே பண்ணேன், ஆப்ஷனில் கிடச்சாரு. ஸோ அதனால தான் எடுத்தேன். மேட்ச் ஆரம்பிக்கலாம். ஆர்சிபிக்கு தான் விளையாட போகிறேன். மிச்சல் ஸ்டார்க்லாம் இருக்காது எங்கள் போல். மிச்சல் ஸ்டார்க், ட்ரெண்ட் போல், முகமது சிராஜ் போலர்ஸ் இருக்காங்க. ஓகே, மேட்ச் லைவ் ஃபுட்டேஜுங்க. பிச் கொஞ்சம் பேட்டிங் பிச்சாக தான் இருக்குது. டெய்ல்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஜெயிச்சா பவுலிங் எடுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டார்கெட் டஃப்பாக இருக்கும். ஒரு 220 அடிப்பாங்க. அதுவே நான் ஈஸியாக அடிச்சிடலாம். பட் 220 அடிக்க மாட்டுறாங்க. நான் போடுற பவுலிங்க்கு ஒரு 100 மொத்த டீமாக சுண்டுடுறாங்க. டார்கெட் சரியாக வரமாட்டேங்குது. ஸோ இந்த கேம் RC20 மாடிஃபைடு மோடு வெர்ஷன். பட் நம்ம டீம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க. விராட் கோலி ஓப்பனிங், பட் பவுலிங் தான் போட போகிறோம். தினேஷ் கார்த்திக்கும் எடுத்து வச்சுருக்கோம் சென்டிமெண்ட்டுக்காக. ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்மா மிச்சல் ஸ்டார்க் ஓப்பனிங் பவுலிங் போட வந்திருக்காரு. அங்கே சைட் கிஷான், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் யாக்கரோட ஆரம்பிக்கலாம். யாக்கர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்க இதில். ஓகே, யாக்கர் சூஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ரைட் பால், ஃபர்ஸ்ட் பால். லெட்ஸ் ஸ்டார்ட் நியூ. விக்கெட் கிடைக்குமா ஃபர்ஸ்ட் பாலே? ஒரு சாலிட் டிஃபென்ஸ் வச்சுருக்காரு கிஷான். நல்லா ஆடிட்டுருக்காருங்க. ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிப்பு மட்டும்தான் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். கரெக்ட் லைனில் கொஞ்சம் ஸ்லாட்டில் தான் பிச் பண்ணியிருக்கேன். பேஸ் டெலிவரி 140+ பேஸில் போட்டிருக்கேன். இந்த பால் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 1 LPW அம்பேர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. செம்ம பால். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, நான் தொண்டை கட்டிட்டு. ரிவ்யூ போவாங்களா ராஜஸ்தான்? ஓகே, ரிவ்யூ போயிருக்காரு. கிஷான் மேலே போயிருக்காரு. டிவி அம்பையர் டு டைரக்டர் அப்படிலாம் வராது. இது ஸ்மார்ட் ரிவ்யூ, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ போயிடுவாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஓடி வர்றாரு, போடுறாருங்க. ஃபேர் டெலிவரி தான். காலில் பட்டிருக்கு, லெக்கில் பட்டிருக்கு. இம்பேக்ட் தான் பார்க்கணும். பழம் மாதிரி தான் எனக்கு ப்ளம்ஸ் தாங்க. பட் இம்பேக்ட் பட்டிருக்கா? இம்பேக்ட் இன் லைன். அவுட்டுங்க, அவுட்டு. கரெக்ட், அவுட்டுங்க. இதெல்லாம் லெக் ஸ்டம்ப் வரைக்கும் திரும்பி இருக்கு பால். நல்ல ஒரு இன்ஸ்விங் பண்ணார். அவுட்டு தாங்க. ஒரு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான். கிஷான் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இது. 1 டவுனில் யாருன்னு வரான்னு தெரில. நாயர் பார்த்த மாதிரி ஒரு நேரம். ஸோ எங்கள் பக்கத்தில் வாய்ஸ்லாம் வருது, அதான் கேவலமாக இருக்குது. ஓகே, நம்ம போடுவோம். அடுத்த பால் யாக்கர் போடுவாரா? குட் லைன் போட்டிருக்காரு. பட் விக்கெட் விடுறதுக்கு சான்ஸ் கம்மிங்க. எங்கேயோ தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. ஓகே, ஸ்டம்ப் லைன் டெலிவரி தான்.
அடிச்சிட்டாரு. சிங்கிளா இல்லை, ஒரு 0 for 1 இருக்கிறது. 2 எஃபர்ட், அதாவது 2 எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு ரன் கூட, ஒரு 6 கூட அடிக்க ட்ரை பண்ணல இது வரைக்கும். பட் இவங்க கண்டினியூஸாக யாக்கர்ஸ் அண்ட் லென்த் டெலிவரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. லெக்கில் பட்டிருக்கு இந்த பால். நம்ம சைடையும் சேஞ்ச் பண்ணியிருக்காருங்க மிச்சல் ஸ்டார்க். ஓகே, காலை குறிப்பாக்குறாரு. ஓகே, லெக்கு வெஸ்ட்டாக இருங்க. ஓகே, பால் ஆஃப் பிச்சு டெலிவரி ஆகிடுச்சு. பார்ப்போம் ஏதாவது விக்கெட் நடக்குதான்னு. ஸ்டார்க் ஓடி வராது. ஓ, லெக் ஸ்டெம்ப், மிடில் ஸ்டெம்ப் இல்லை, வெறும் ஆஃப் ஸ்டெம்ப் தான். என்ன விக்கெட்! ஸ்டீவ் ஸ்மித் கான் ஃபார் அ டேக். 0 for 2. ஹையர் தான் இப்போ 2 டவுன் வராரு. அவர் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட்ஸ் எடுப்பாரா? அடுத்தது ஒரு யாக்கர், பட் ஃபுல் டாஸாக வர வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்லோ டெலிவரி 120 தான். பட் அதுவே ஃபாஸ்ட்டு தான், லைட்லி ஃபாஸ்ட். லெக்கில் வாங்கியிருக்காரு. பேர் அவுட்டு கொடுத்துட்டாருங்க. இது ப்ளம் பழங்க. ரிவ்யூ எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இருக்கான் ஃபார் அ டக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நம்ம. ஓ, மேலே போயிருக்காங்க. ஒரு வேலை இருக்குமோ? இன்னும் எப்படி தான் அதை பேச போகிறேன்னு தெரியல. ஓடி வராருங்க. ஓ, ஃபேர் டெலிவரி. அவுட்டுங்க. ப்ளம் பழங்க. ஸ்விங் ஆயிருக்கு பால். ஓ, அவுட் சைடு போயிருக்குங்க பால். 2 ஸ்விங் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அவுட் ஸ்விங் ஆச்சுன்னா இல்லை ஸ்ட்ரைட்டாக போச்சா அவுட்டுன்னு. ஓ, விக்கெட் ஹிட்டிங்க. நான் எதிரே பார்க்கல, அவுட் ஸ்விங் தான் ஆகும்னு நினச்சேன். மேலே போனாங்க, பட் இருந்தாலும் அவுட். 2 விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. இங்கே ராஜஸ்தான் இன் டீப் டேபிள். கண்டிப்பாக ப்ளம்ஸ் பழம் அம்பையர் அவுட்டு தான் அங்கே கொடுப்பாரு. இதெல்லாம் ஈஸி. ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஒரு ஸ்விங் ஆயிருக்கும் உள்ள, அந்த வச்சு கணிச்சு கொடுத்தாரா என்னன்னு தெரியல. 10 பால் வந்திருக்காரு. பட் ராஜஸ்தான் இன் டீப் ட்ரபிள். அதாவது ராஜஸ்தான் பவுலர் 2024 ஆடிட்டுருக்காரு. பட் நம்ம இந்த கேமில் ராஜஸ்தானுக்கு எதிராக போட போகிற 10 போல்டு ஃபேவரட் டீமுன்னு அதாவது பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். ஒரு ஸ்விங்கிங் யாக்கர் சூஸ் பண்ணியிருக்காரு. பட்டு இந்த சைட்லேருந்து போடுறாரு. ஸ்விங் அவ்வளோ ஆகாதுன்னும் போது மிடில் ஸ்டெம்ப் மட்டும்தான் இருக்குது. லெக் ஸ்டெம்பும் ஆஃப் ஸ்டெம்பும் காணாமல் போச்சுங்க. செம்ம விக்கெட். 10 பால்னா யார் நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறாருங்க நமக்கு. என்ன விக்கெட் பா, கண்ணில் இருக்குங்க அந்த விக்கெட். ஓகே, ஆஃப் சைடில் கவர்ஸும் லாங் ஆனும் வச்சுருக்கோம், லாங் ஆஃபும் வச்சுருக்கோம். இப்பயும் அதை இன்ஸ்விங்கிங் யாக்க ட்ரை பண்ணுறாரு. போல்டாக இந்த வாட்டி. பட் இந்த வாட்டி ப்ளம் பழம் அம்பையர் அவுட்டு கொடுப்பாரு. ஏன்னா ரிவ்யூ இல்லை, அவுட்டுங்க. கிளியர் அவுட். 10 ball on fire. 10 ball on hat-trick. ஹேட்ரிக் எடுப்பாரா? 10 ball இல்லைன்னா பாதியிலேயே போவாரா பார்க்கணும். பட் பேட் கமின்ஸ் இங்கே வந்திருக்காரு. பேட்ரிக் கமின்ஸ். ஹீ லவ் சைலன்ஸ் த க்ரௌடு. பட் தீவிர சைலன்ஸ் பண்ணி ஆகணும் இந்த வாட்டி. பேட் கமின்ஸ் பிசஸ் 10 ball. செம்ம பால், பட் டாட் பால். விக்கெட் வரும்னு நினச்சேன். விக்கெட்ஸ். பட் இந்த வாட்டி உள்ளே ஏற்றிருக்காரு. ஒரு ஏற்று விக்கெட்டு கிடச்சா நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 4 ஓவர் கொடுக்குறாங்கன்னா 3 ஓவர் தான் போடுவார். அவுட்டா இல்லைங்க. பிச்சிங் லெக் சைடு, பிச்சிங் லெக் சைடு, ஆஃப் சைடு சம்திங் எதுங்க. அந்த சைடு பிச் ஆச்சு. பிச்சிங் லெக் சைடு. ஓகே, பிச்சிங் லெக் சைடு. இது ஒரு ஏற்று நிற்பாரா? யாக்கரா? ஃபுல் டாஸ் தான். ஓ, இது வந்து ஒரு லென்த் டெலிவரி, ஒரு ஸ்ட்ரைட் பால் லென்த் டெலிவரி போட்டிருக்காரு. பட் அவர் காலை கடிக்க ட்ரை பண்ணுறாருங்க. பட் இன்னொரு சான்ஸ், பட் நாட் அவுட் தாங்க. ஏன்னா 0 for 5ங்க. இதுக்கு என்னங்க இவங்க இப்படி கேவலமாக ஆடுறாங்க. அந்த ஒஸ்ட் பேட்டிங் நான் பார்க்குறேங்க. அதுக்குள்ளே பவுலர்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒன்லி மேன் இன் பென் ஸ்டோக்ஸ். இந்த ஆஷஸ் மாதிரி, வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் மாதிரி
ஆமாம் T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் மாதிரி ஜெயிச்சு கொடுப்பாரா போர் இன் ஸ்விங்கிங் யாக்கர் ஃபுல் டாஸாக தான் போச்சு. பட் அதையும் ஸ்டோக் வச்சார். மிச்சல் ஸ்டார்க் தான் இந்த ஓவரை போடுவார். சிராஜா யார் போட போகிறா அந்த ஓவரை? ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலரா? மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பால் விக்கெட் விழும்னு உங்கள் மனசை சொல்லுதுங்க. பார்ப்போம். அவுட்டா நாட் அவுட்டா? அவுட்டா நாட் அவுட்டா? அவுட்டா அவுட் நாட் அவுட்டா சொல்லக்கூடாது. விக்கெட் விட்டுமா விழாதான் தெரியாத டீப் ட்ரபிள். இப்போ வந்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க். விக்கெட் விழுந்தா இன்னும் ஒரு விக்கெட் விழுந்தா கூட, அது முக்கியமாக பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் விழுந்துச்சுன்னா மேட்சே கான். முக்கியமாக எல்லாரும் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மேட்சுக்கு. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து ராஜஸ்தானில் இருக்கார். பட் இப்போ அவுட்டுங்க ரொம்ப உள்ள பிட்சாகி ஸ்விங் ஆச்சு. பட் அவுட் ஸ்விங்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ரிப்ளேலாம் பார்க்க முடியாது. அவுட்டு தான் அப்படின்னு அம்பையர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழ்நாடு பிளேயர் ஏதாவது பண்ணுவாரா இல்லை டக் அவுட் ஆமாரா பார்ப்போம். டக் அவுட் ஆனால் பேட் கமின்ஸ்ன்னு போவோம். போனால் சந்தோஷம் தான் படுவீங்க. அது தமிழ் பிளேயர் தான் இவரும். சப்போர்ட் டீம் கைஸ். பட் பேட் கமின்ஸ் ஐ டோன்ட் லைக் திஸ். பேட் கமின்ஸ் சைலன்ஸ் தான் ஆக்குவார் எல்லாரோடையும். அஸ்வின் ஒரு ப்ரெஷர் அடிச்சிட்டாருங்க. பட் இப்பயும் ரன்ஸ் எடுக்கல. இன்னும் ஒரு ரன் கூட எடுக்கல. பட் 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. பட் இன்லி 3 ஓவர்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ரன்ஸ் வராமல் இருந்தாலே பெரிய விஷயம் இல்லை. ஒரு விக்கெட் இருந்து ரன் வரலனால பெரிய ட்ரபிள். பட் இப்போ ஸ்லோவர் ஒன் மிச்சல் ஸ்டார்க் ட்ரை பண்ணுறாரா? நல்ல ஒரு யாக்கர். ஸ்லோவர் ஒன் போட்டாலும் பேஸ் ஒன் போட்டாலும் அஸ்வின் தட்டுறாருங்க பாலை. பட் இந்த வாட்டி கரெக்ட் ஸ்டெம்ப் லைன் யோக்கர். ஸ்டெம்பு பறக்குமா? ட்ரை பண்ணுவாரா அஸ்வின்? பெரிய ஷாட்டா? எல்பிடபிள்யூங்க அவுட்டுங்க. மிச்சல் ஸ்டார்க் கதறாரு அந்த விக்கெட்டுக்காக. பட் செலிப்ரேஷன் ஆன் மிச்சல் ஆன் ஃபயர். மிச்சல் ஸ்டார்க் யூ டூ இட், யூ பியூட்டி மிச்சல் ஸ்டார்க். யஷ்வந்தர் சஹல் அதாவது இன்னும் 3 விக்கெட்ஸா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. பட் ஒரு ரன்னாச்சு எடுப்பாங்களான்னு தான் இங்கே பார்க்கணும். ஓகே யாக்கர் தான் சூஸ் பண்ணுறாங்க. மிச்சல் ஸ்டார்க் 40+ யாக்கர்ஸ் இறக்குறாரு. அது 140+ ஸ்பீடு இறக்குறாரு ஒரு யாக்கரும். பட் இந்த வாட்டி ஒரு இன் ஸ்விங்கிங் யாக்கர் ஒன்றுமே நடக்கலை. மும்ரா ஆலி போப்புக்கு ஒரு பால் ஆலி போப்பாஸ் பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். பட் போப்புக்கு ஒரு பால் போடுவார். ஒரு இன் ஸ்விங்கிங் யாக்கர் மிடில் ஸ்டெப் மட்டும் தாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு பால் மிடில் ஸ்டார் ட்ரை பண்ணுறாரு. அவுட்டுங்க 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 அவுட்டு கொடுத்துட்டாரு அம்பையர். 5 விக்கெட்ஸா மிடில் ஸ்டாருக்கு? 5 விக்கெட்ஸா 6 விக்கெட்ஸா? ஏதோ ஒரு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு பாட்டுட்டு. ஓகே 5 விக்கெட்ஸ் எடுத்தார் மிடில். 6 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு மிடில் ஸ்டார். பியூட்டி தாங்க. முகமது சிராஜ் மீடியம் பேசர். அதுவும் ஒரு இந்தியன் மீடியம் பேசர்ஸ் இப்போ தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே யாக்கர் தான் சூஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாக்கர்ஸ் போட்டு விக்கெட்டை தூக்குறாங்க எல்லோரும். சரி நம்மளை தூக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் இந்த முடிவு எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக தெரியல. பட் இந்த பால் விக்கெட் விழுந்தா விழும். பட் லாட் ஆகிறதுக்கும் நல்ல பால் இது இருக்குது, சான்சஸ் இருக்குது. பேட் கமின்ஸ் அவுட்டா? இல்லைங்க நாட் அவுட். எதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறாருன்னே தெரில. அந்த விக்கெட் கதறாரு. பட் தோனி ரிவ்யூ போக மாட்டார் நான் நினைக்கிறேன். தோனி இஸ் அ கேப்டன் ஃபார் ஆர்சிபிங்க. இதே விராட் இருந்தால் விராட் தான் கேப்டனாக இருக்கும். இப்போ தோனி தான் கேப்டனாக இருக்கார். 2 பேரும் நல்ல கேப்டன்ஸ் தான். ஒருத்தர் டெஸ்ட்டில், ஒருத்தர் ஓடிஐயில். பட் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட் பால் யூஸ் பண்ணியிருக்காரு பேட் கமின்ஸுக்கு. சேம் டெலிவரி. பட் ஒரு யாக்கர் தான். சரி கொஞ்சம் யாக்கராகவே இறங்கியிருக்கு. அவள் கொஞ்சம் ஃபுல் டாஸாக இறங்குச்சு. பட் என்னங்க விக்கெட் ரொம்ப ஏர்லியாக போயிட்டுருக்கு. இந்த மேட்சை போரிங்காக இருக்குங்க. பட் ஆர்சிபி விக்கெட் எடுத்தால் மட்டும் ஜாலியாக எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் போது ஒரு விக்கெட் ப்ளம் தாங்க. பட் ரிவ்யூவே இல்லை. இது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஏன்னா போட்டது இன் ஸ்விங்கர்.
கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. ஏன்னா மிஸ்ஸிங் லெக்காக கூட இருக்கலாம். பட் லாஸ்ட் விக்கெட் முனாக்கட் டைமிங்கே இருக்காதுங்க அவர்கிட்ட. டைமே பண்ண மாட்டார். பட் லாங் ஆன் ஃபீல்டு ஒன்றுமே எடுக்கல. பவர் பிளே அதே தான். பவர் பிளே கூட முடியல. விக்கெட் போகிற பேக் டு பேக் விக்கெட் வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஓ ஃபர்ஸ்ட் ரன் முனாக்கட் யூ பியூட்டி. ஃபர்ஸ்ட் ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 9 விக்கெட் விட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரன்ஸ் எடுத்திருக்காங்க முகமது ஷமி. இதோட முக்கியமாக முடிப்பாரா இல்லை முக்கிட்டு போயிடுது. எங்கேயோ இருக்குங்க ஒரு டைமிங் ரேஞ்சு. ஒரு சும்மா பால் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஆர் ஆல் அவுட் ஃபார் 1. டார்கெட் இஸ் 2. யூ கேன் டூ இட் மேன், ஐ திங்க் ஸோ. எல்லாரும் மிச்சல் ஸ்டார்க் 6 விக்கெட், 10 பால் 2 விக்கெட், சிராஜ் 2 விக்கெட். மொத்தமாக 1 விக்கெட் தான் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சிராஜ் தான் அது ஒரே 1 விக்கெட் போனால் பத்து கொடுத்தாரு. பட் விராட் கோலி பவுலிங்கும் போடல. அவரோட நேம் இருக்குது. விராட் கோலியும் தோனியும் ஓப்பன் இறங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ப்ரெடிக்ஷன் நடக்குமான்னு தெரியல. பட் நான் தானே விளையாடினேன். கண்டிப்பாக அவங்க தான் இறங்குவாங்க. பேட் கமின்ஸ் versus விராட் கோலி. கண்டிப்பாக ஒரு நாள் ஷாட் போதும். எது பட் ரன் ஓடுறங்க. ரன் அவுட்டா தோனி ஈஸியாக விளையாடுறாரு. தோனி ஃபினிஷ் பண்ணுவாரா? இந்த மேட்ச் பண்ணுவாரா மாட்டாரா? யூ கேன் டூ இட் தோனி. கவர்ஸ் மேலே 6 விடுங்க தோனி. யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லுவாலும் நான் தோனி ஃபேனில் விராட் கோலி வந்தேன். பட் எனக்கு தோனி பிடிக்கும். பட் பவுண்ட்ரி விட்டார். 6 சொன்னேன், 4 அடிச்சிட்டாரு. பட் என்ன தான் 4 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவரில். பட் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ஆர்ஆர் மொத்தமாகவே 1 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலேயும் 4 ரன் கொடுத்து இந்தாங்கப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ட்ராப் பண்ணிட்டார் விராட் கோலி. மேட்ச் சுருக்கம், போட்டி சுருக்கம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா போட்டியே சுருக்கம் தான். 7 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணி 3 ஓவருக்கு வெறும் ஒரே 1 ரன் தான் அடித்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் யாருங்க? வேறு யார்? மிச்சல் ஸ்டார்க்கு தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.